பகவான் கிட்ட முழுசா சரணடைஞ்சிடணும். பகவான் கிட்ட யோசிக்கவே கூடாது, முழுசா சரணடையணும். குந்திய பத்தி ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா. வனவாசத்துல இருந்த போது கொஞ்ச நாளைக்கு குந்தியும் பஞ்சபாண்டவர்களோட காட்டிலேயே இருந்தா. அப்ப ஒரு நாளைக்கு ஏகாதசி. ரொம்ப நாளாச்சு கிருஷ்ணர் வரவே இல்லை. என்னடா அது, கிருஷ்ணர் மருமான் இல்லையா, சகோதரன் பையன் தானே, வரவே இல்லையே யோசிக்கிறா. சரி, இன்னைக்கு ஏகாதசியா இருக்கு, கிருஷ்ணனுக்கு பிடிச்ச பால் பாயசம் பண்ணுவோம், நைவேத்தியம் பண்ணுவோம் ஏகாதசிக்குன்னு நினைச்சுன்னு ரொம்ப மக்களமா ஒரு டேஸ்டியா ஒரு சுவையான பால் பாயசம் பண்றான். அதை கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ண பூரா பாயசம் பண்ணியாச்சு, இறக்கி வச்சாச்சு. அப்ப வாசல் நின்று அத்தை அத்தைன்னு கூப்பிடுறாரு கிருஷ்ணர். குந்தி என்ன பண்றா, அந்த பாயசத்தை அப்படியே கீழே வச்சுட்டு வாசலுக்கு ஓடி வந்து வா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறா. கிருஷ்ணர் சொல்றார், அத்தை நீ என்ன நினைச்சு பாயசம் வச்ச, நீ வச்ச உடனே நான் வந்துட்டேன். அது பாயசத்துக்கு மேல உன்னோட அன்பு தான் என்ன இவ்வளவு எவ்வளவு தூரம் இழுத்துன்னு வந்துடுத்து அப்படிங்கிறார் கிருஷ்ணர். உனக்காக பண்ண பால் பாயசத்தை எடுத்துன்னு வரேன் கிருஷ்ணான்னு உள்ள ஓடுறா அத்தை. அப்ப குந்திட்ட கேட்கிறார் கிருஷ்ணர், அத்தை எல்லாரும் எங்க இருக்கா அப்படிங்கிறா. எல்லாரும் அவ வேலைக்கு போயிட்டாப்பா, அரண்மனையில இருக்க வேண்டிய ராஜகுமாரெல்லாம் காட்டுல இருக்கா அப்படிங்கிறா. வருத்தப்பட்டுன்னு சொல்றா. இப்ப அவர் சொல்றார், அத்தை கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறார். எல்லாம் நிலைமை மாறும், இந்த காலமும் கடந்து போகும் அப்படிங்கிறார். குந்தி தேவி சொல்றா, எங்களோட கர்ம வினைப்பா, அதான் நாங்க அனுபவிக்கிறோம். இப்ப நீ எங்களோட இருக்கிறதே எங்களுக்கு அரண்மனை வாழ்க்கை போல இருக்கிறது, இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறா. ஐயோ, இதோ பேசி பேசி மறந்துட்டேனே, உனக்கு பாயசம் இன்னும் கொண்டு வரலையே, இதோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சமயக்கட்டுக்குள்ள போறா. கிருஷ்ணர் வந்து இந்த வெளியில உட்காந்துருக்காரு. அங்க போனோட தாய் மனசு இல்லையா, அவன் என்ன பண்றான், அந்த பெரிய பாத்திரத்துக்குள்ள பாயசத்தை பாதி எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு பாக்கி பாதியை கொண்டாந்து கிருஷ்ணருக்கு கொடுக்குறா. அந்த பாக்கி பாதி பாயசம் எதுக்கு எடுத்து வச்சானா, தன்னோட குழந்தைகளுக்கா, பஞ்ச பாண்டவாளுக்கா. கிருஷ்ணர் அதை வாங்குறார், சிரிக்கிறார் சந்தோஷமா. அதை வாங்கி நல்ல டேஸ்டோட குடிச்சுட்டார். ஆஹா, என்ன அமக்கலமா பண்ணிருக்கா அத்தை, உன்னோட கை ருசி